பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை எவர்கள் செலவு செய்தார்களோ, அதாவது நல்ல வழிகளிலே எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கிறது. அதில் காசு பணங்களை செலவு பண்ணுறாரு, தர்மம் பண்ணுறாரு, ஜிஹாதுக்காக செலவு பண்ணுறாரு, ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு பண்ணுறாரு, பள்ளிவாசலுக்காக செலவு பண்ணுறாரு, குமரு காரியத்துக்காக செலவு பண்ணுறாரு. எத்தனையோ நற்காரியங்கள் இருக்குது. அந்த நற்காரியங்களிலே ஒரு மனிதர் அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலகும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய செல்வங்களை எவர்கள் செலவு செய்கிறார்களோ, தர்மம் கொடுக்கிறார்களோ, சும்மலா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னவ் வலா அதன், சொல்லி காட்டுதலும் நோவினை தருவதும் செலவு செய்ததை தொடரவில்லையோ, தர்மம் செய்துட்டு செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுனா அப்புறம் செஞ்ச தர்மத்துக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால் செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. வாயால் சொல்லி காட்டுவது மட்டுமல்லாமல் செயலாலும் எந்த விதமான செயலும் யார் தர்மம் வாங்கினாரோ அவருக்கு நோவினை தர மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அவருக்கு நான் தான் உதவி பண்ணேன், அவருக்கு நான் தான் கொடுத்தேன், அந்த பிள்ளைய நான் தான் கட்டி வச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லாலும் சொல்லக்கூடாது, எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது. இப்படி யார் இருந்துட்டாங்களோ, இது இஹ்லாஸுடைய தன்மை. யாரும் செலவு பண்ணிட்டு தர்மம் கொடுத்துட்டு சொல்லவும் கூடாது, எந்த விதமான நோவினை தரக்கூடிய செயலும் நடக்கக்கூடாது. இப்படி ஒருத்தர் இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய கூலி இருக்குது. லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்தில் அவர்களுக்கு கூலி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தாலா இடத்துல பெரிய கூலி அவருக்கு இருக்குது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவருக்கு எந்த பயமும் இருக்காது. மௌத்தா போறாரு அப்படின்னு சொன்னால் மௌத்தா போயிட்டு மறுமையுடைய வாழ்க்கையில் எந்த பயமும் அவருக்கு இருக்காது. வலாஹும் யஹ்ஸனூன், எந்த கவலையும் இருக்காது. துனியாவை விட்டுட்டு போகிறோமே, மனைவி மக்களை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு கவலையும் இருக்காது. ஏன்னா இதை விட சிறந்ததை அல்லாஹ் தாலா ஹைரும் மின் அஹ்லிஹி வ ஹைரும் மின் பனாத்திஹி மின் அப்னாயிஹி, அல்லாஹ் தாலா இதை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் அங்கே கொடுப்பான். அல்லாஹ் இதை விட சிறந்த பிள்ளைகளை எல்லாம் அங்கே கொடுப்பான். அதனால் துனியாவை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி அந்த கவலையும் இருக்காது, அந்த துக்கமும் இருக்காது. இது யாருக்கு அப்படின்னா, செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டாமல் எந்த நோவினையும் கொடுக்காம யார் இருக்கிறார்களோ அவங்க தான், அவங்களுக்கு தான் இந்த இந்த பெனிஃபிட் எல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி கவுலும் மாரூஃபுன், கனிவான சொல், ஒரு முஸ்லீமுக்கிட்ட நல்ல முறையில் பேசுறது, ஒரு முஸ்லீமுக்காக துவா செய்கிறது, மகஃபிரத்துன், ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை மன்னிக்கிறது, குசர் கர்னா, அவரை மன்னிக்கிறது. யார் இப்படி பண்ணுறாங்களோ இது ஹைரும் மின் சதக்கத்து எத்துபாவுஹா அதா, நோவினை தொடரக்கூடிய தர்மத்தை காட்டிலும் அது மேலானது அப்படின்னு அல்லாஹ் சொல்லு. தர்மம் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டி அந்த தர்மமே அழிஞ்சு போய்விடும். அதை விட மேலானது ஒரு முஸ்லீமுக்காக துவா செய்யுங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த தப்பை மன்னிங்க. இது சொல்லி காட்டுற தர்மத்தை காட்டிலும், நோவினை தொடரக்கூடிய தர்மத்தை காட்டிலும் அது மேலானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு கனியுன் ஹலீம், அல்லாஹ் தாலா இருக்கின்றானே தேவையற்றவனாகவும் பொறுமைசாலியாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான். அதாவதுங்க நிறைய ஹதீஸ் கிதாபில் வந்திருக்குது. முஸ்லீம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். அந்த 3 விதமான மக்களிடத்தில் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களிடத்தில் பேச மாட்டான். வலா யந்துரு இலைஹிம்,
அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தான பார்வையை அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான் ரஹ்மத்தான பார்வையை கொண்டு. வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அந்த மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க. மாறாக மறுமையில் அவங்களுக்கு வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனை. அந்த 3 நபர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, அதுல ஆளே வந்து செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டுறவர் தான். அது ரொம்ப கெட்ட பழக்கம் அது. நீ தர்மம் செய்யாம கூட இருந்துரு, தப்பு கிடையாது. ஆனால் செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அல்லாஹ் தாலா பரிசுத்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ் நோவினை தரக்கூடிய வேதனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஹதீஸில். அதில் ஒன்றாவது தர்மம் செய்து சொல்லி காட்டக்கூடியவன், கண்காலுக்கு கீழே ஆடை உடுத்தக்கூடியவன், அதே போல் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவன். பொருள் நல்ல பொருள் இல்லைன்னு சொல்லி தெரியும், ஆனால் கஸ்டமர்கிட்ட தள்ளி விடுறதுக்காக சூப்பராக இருக்குங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாச்சும் வார்த்தையை பேசி பொருளை தள்ளி விட்டுருவாங்க. வியாபாரிகளுடைய பழக்கம், அவங்களுக்கு வந்து கல்லா நிரப்புனா போதும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பொய் சத்தியங்கள் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர். அப்போ இவங்களை 3 பேர் முஸ்லீம் ஷரீஃபில் இப்படி இந்த ஹதீஸில் இந்த 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், நோவினை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதில் 4 பேர் அப்படின்னு சொல்லி 4 பேர் அவங்கக்கிட்ட அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான். 4 பேர். அதில் குடிகாரனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்குது. பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவன், பெற்றோருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, அவனையும் சேர்க்கப்பட்டிருக்கு. இது இப்னு மாஜாவுடைய ரிவாயத்து. அதே மாதிரி நசையில் ஒரு ரிவாயத்து இருக்குது. அதில் 3 பேர் அப்படின்னு சொல்லி அதுலேயும் 3 பேரை வந்து நசையில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஹதீஸ் கிதாபில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க, என்னன்னா, இந்த பாருங்க, நீங்கள் வந்து தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதை விட அதை விட மேலான எத்தனையோ புண்ணியமான காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு மூமினுக்காக துவா செய்கிறது, ஒரு மூமினிடத்தில் கனிவான பேச்சை பேசுவது, புன்னகையோடு ஒரு மூமினை வரவேற்பது, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா மன்னிக்கிறது, இது மாதிரி எத்தனையோ புண்ணியமான காரியங்கள் இருக்கிறது. தர்மம் பண்ணிட்டு சொல்லி காட்டுனீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதை வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டுறாங்க. கவுலும் மஅரூஃபுன், குரானை பாருங்க. குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தி யத்பஉஹா அதா, நோவினை தொடரக்கூடிய தர்மத்தை காட்டிலும் கனிவான சொல்லும் மன்னிப்பும் எவ்வளவோ மேலானது, பெட்டர். வல்லாஹு கனியுன் ஹலி, அல்லாஹ் தாலா தேவையில்லாதவனாகவும் அல்லாஹ் பொறுமைசாலியாகவும் அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு சதகாத்திக்கும் வில் மன்னி வல்லதா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சொல்லி காட்டுவதை கொண்டும் நோவினை கொடுப்பதை கொண்டும் உங்களுடைய தர்மங்களை பாலாக்கி விடாதீர்கள். அழிச்சு போட்டுறாதீங்க வாப்பா, அழிச்சிடாதீங்க உங்கள் தர்மத்தை. அது எப்படி ஆகிடும்னா, கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ் வலா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை செலவு செய்கிறானே, அவனை போல நீங்கள் ஆயிடுவீங்க. அவனுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான். ஃபமசலுஹு, உதாரணம் எப்படின்னா, கமசலி சஃபுவானின், ஒரு வழுக்கு பாறையை போல, அலைஹி துராபுன், அந்த வழுக்கு பாறையில் மண்ணு படிந்து கிடக்குது. அது ஃபசாபஹு வாபிலும், பெரிய மழை ஒன்று பெய்கின்றது. ஃபதரகஹு சல்தா, அந்த வழுக்கு பாறையில் இருக்கிற மண்ணையெல்லாம் அது வந்து சுத்தம் செய்து விட்டு விடுகின்றது. மழை பெஞ்ச உடனே அடிச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் ஓடி போயிடுது, அந்த கல் சுத்தமாயிருது. அது மாதிரி தான் செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டு நீங்கள் நோவினை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, புண்ணியம் எல்லாம் வலிக்கிக்கிட்டு ஓடி போயிடும். ஒன்றுமே இருக்காது, எல்லாம் காலியாக போயிடும். லா யக்தியூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, அவர் சம்பாதித்ததிலே எதுக்கும் அவர் சக்தி பெற மாட்டார். அப்படின்னா என்ன, எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரின், அல்லாஹ் தாலா காஃபிரான சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கடைசி ஆயத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்.
சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றோம். சுப்ஹானல்லாஹி